தனியா இருக்கட்டும். கூட தனியா வேணுமா? பிடிக்காதுல. நீங்க தான் இத பார்த்து தர மாட்டீங்கல. அது புரியாதுமா. இதோட ஒரு 5 ரூபாய் குறைச்சு வாங்க. எங்க போறீங்க? சைக்கிள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மாதம் கழித்து நான் வீடியோ போடுறேங்க. அதுக்கு ரீசனும் இருக்குது. நான் இந்த வீடியோஸ் பாருங்கள். நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் மொட்டை போட போகிறேன். அந்த வீடியோவை தான் இது லாங் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். திரும்பிக்கோ. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக வந்து உடம்பு சரியில்லாமல் ஆச்சுங்க. செத்து பொழைச்சி தான் வந்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வீடு இப்படி தான் என்னோடய லைஃப் இத்தனை நாள் போயிருந்துருக்கு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் மொட்டை போட போகிறேன். ஸோ அதுக்கு தான் அம்மா, தங்கச்சி, சித்து எல்லாருமே வந்திருக்காங்க. இது தங்கச்சி பையன், ரொம்ப சுட்டி அப்படி ஒரு சுட்டி பையன், பயங்கர வாள் இவன் வந்து. எதுல போறோம்? எதுல போறோம்? ஓகே, பை பை பை. ஸோ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அம்மா வீட்டிலேருந்து இட்லி, லெமன் ரைஸ் ரெண்டுமே அங்கே சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிடுவோம். வீட்டிலேருந்து ஆட்டோவில் கிளம்பிட்டு ட்ரெயின் அந்த டைமுக்கு ஜங்ஷனில் இருந்து இருந்தோம். ஸோ நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் ட்ரெயினை பிடிக்க போனோம். குடுகுடுன்னு ஓடியாச்சு. எல்லாருமே லக்கேஜை கொண்டு போய் ஓடிட்டாங்க. நான் சித்துவை தூக்கிட்டு அதனால லாஸ்ட்டாக ட்ரெயின் வந்துருச்சு. சித்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. எல்லாமே பேசஞ்சர் தான். இருங்க, ட்ரெயின் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே சீட்டு நல்ல ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. டேடி என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபோனு கவனம் அப்படின்னாங்க. மாறட்டோம்மா. ஓகேவாம்மா? ஆத்தியாச்சு. நாங்கள் இதை ஆத்தி இஷா இதில் போகிறோம். அவனுக்கு திருஷ்டி அந்த பல்லு. அம்மா பேசினாலும் இங்க பாரு. போமா சித்து, போமா. நான் மொட்டை போடக்கூடாதுன்னு இஷானிக்கு கொஞ்சம் கோவம் என் மேல. அதனால தான் அவள் அப்படி இருக்கிறா. திருச்செந்தூருக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து ஆட்டோவில் போகணும். ஆட்டோவில் தான் போனோம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு கோயில் பக்கத்துலேயே ரூம் ஏதாவது பார்க்கலான்ட்டு ரூம் எல்லாம் பார்த்து போயிட்டு மதியம் எல்லாருமே சரி டைம் ஆகிட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பாப்பாவும் தம்பியும் ரொம்ப க்ளோஸ். இஷாவுக்கு வந்து சித்துவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தம்பி அதே மாதிரி
எங்கள் எல்லாரையுமே அவன் சித்து வந்து பேசுவான், வீட்டுக்கு போ அடிக்க வா அப்படின்னு கேட்பான். ஆனால் இஷானியை வந்து நாங்கள் யார் பேசினாலும் உடனே அடிச்சிருவான். மொட்டை போடுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு மிரர் ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு இது லாஸ்ட்டாக நானே எடுத்தது. ஆக்சுவலி ஃபேமிலியோடலாம் வந்து முடி இருக்கிறதோட இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த டைமில் எனக்கு லேட் ஆகிட்டு மொட்டை போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சீக்கிரமே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஏன்னா இது வேண்டுதல் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக வேண்டியிருந்தேன். பட்டு சொல்லுவாங்கள்ல, நம்ம நினைக்கிறத விட அந்த தெய்வம் நினச்சாதான் நம்மளே கோயிலுக்கும் போக முடியும். எது நடக்கணும்னு இருக்கோ அது தானே நடக்கும் அப்படின்ட்டு மனசு தேத்திட்டு ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே மொட்டை போடுற இடத்துக்கு போயாச்சு. டோக்கன் வாங்கியாச்சு. டோக்கன் எடுக்கிற இடத்துல நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு மொட்டை போட டோக்கன் கொடுத்துட்டாங்க. மொட்டை போட உட்காந்தாச்சு. நிறைய ப்ரேயரை நான் முருகர்கிட்ட வச்சுருக்கேங்க. நிறைய ப்ரேயர்ஸு, என்னோடய மனவேதனை, ஸோ எல்லாத்தையும் என்னோடய ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி எல்லாமே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க எனக்கு மொட்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் அந்த ப்ரேயரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட்டு கொஞ்சம் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் வருத்தம், மொட்டை போடாதீங்கம்மா, பூமுடி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கே ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்து ரொம்ப மீண்டு தான் நானே வந்திருக்கேன். சரி, இது ஒரு லைஃப் அப்டேட்டாக இருக்கும், நமக்கும் ஒரு ரீஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் ஒரே முடிவாக சரி முடி காணிக்க கொடுத்துடலாம் திருச்செந்தூருக்கு அப்படின்ட்டு ஃபேமிலியாக போயாச்சு. போயிட்டு நல்லபடியாக எல்லாமே முடிச்சாச்சு. சொல்லியா முந்தா நாள் ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை. அந்த 32க்கு போட்டேன், பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி போட்டுருக்கு. போட்டு பார்த்தா அதிகம் எடுக்கலையே. போன வருஷம் போன எவருக்கா ஒரு கோயிலுக்கு நாடகம். ஆமாம், மொட்டை போட்டு நேராக கடலுக்கு குளிக்க போயாச்சுங்க. அதுக்கு இடையில என் ஹஸ்பண்ட் வீடியோ கால், என் குழந்தை வீடியோ கால் ஃபோன் போட்டு எல்லாம் பேசிவிட்டு கடலில் போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே போயிட்டோம். அம்மா நான் வாரேன், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அம்மா நானும் வாரேன் அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்றாவே போய் தண்ணியில் முங்கி போட்டு. ஆனால் முன்னாடி மாதிரி திருச்செந்தூர் கடல் இல்லைங்க, ரொம்ப நிறைய வேஸ்ட்டு துணி, தேங்காய், பூ, மாலை, அதில் ஏகப்பட்டது துணி தான் கடலில் வந்து. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஒரு திருப்தி இல்லை, அந்த கடலில் குளித்த திருப்தியே இல்லை. முன்னாடியெல்லாம் இப்படி கிடையவே கிடையாது. ஏகப்பட்ட வேஸ்ட்டு துணி, அதனால் குளிக்கிறதுக்கு இல்லை அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, போயிடுச்சு. குளித்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தது அம்மா சந்தனம் தேய்ச்சி விடுதேன் வா அப்படின்ட்டு என்னோடய மொட்டை மண்டையில் சந்தனம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. சந்தனம் தேய்ச்சி முடிச்ச பிறகு தான் சரி ஓகே ஈவினிங் 8 மணிக்கு கோயிலுக்கு போகலாமேன்னு எல்லோரும் கிளம்புவோம். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அண்ணா அதெல்லாம் போடுவாங்க. அது வழியா தான் சீக்கிரம் காஞ்சி சந்தனம். அதுக்கு 2 நாளைக்கு செய்யணும் உடம்பு. அதான் அவளை வெளியில வாரி எது இருக்கான்னு பார்க்க ஒரு கிளான்ஸ். 8 மணிக்கு போனோம், ஆனால் நடை சாத்திட்டாங்க. மறுநாள் சிவராத்திரினால முதல் நாள் நடை சாத்திட்டதா சொன்னாங்க. சரி அப்படியே நாங்கள்லாம் அப்படியே கோயிலை பிரகாரத்தை மட்டும் சுற்றி வந்துட்டு மறுநாள் காலையில் நானும் அம்மாவும் 5 மணிக்கு சுவாமி தரிசனம் பண்ணினோம். தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் ரூமில் தூங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் காலையில் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு பயங்கர கூட்டம் சிவராத்திரி அன்னைக்கு. ஸோ
தெய்வானையை பார்த்துட்டு நேராக அன்னதானம் கொடுத்துட்டு போயாச்சு நாங்கள். நான் தான் அம்மாவை கூப்பிட்டேன், மம்மி வாங்க நம்ம வந்து கையோட அன்னதானம் சாப்பிட்டு போயிடணும் அப்படின்ட்டு. பொங்கல், சாம்பார், சட்னி, வடை அன்னதானம் சாப்பிட்டாச்சு, ரூமுக்கு போயாச்சு. ஸோ நைட்டு நாங்கள் எல்லாம் ஒரு பிக்சர் அங்கே இந்த மகளிர் குழுவில் இருந்து இந்த மாதிரி ஸ்டால் நிறைய போட்டிருந்தாங்க, கோயில் வாசலில் போட்டு ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டோம்.